காலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 140வது சங்கீதம் 13வது வசனம். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆம் தேவஜனமே, செம்மையானவர்கள், அவருடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறவர்கள், அவருடைய நீதியிலும் அவருடைய வார்த்தையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால தான் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும். இன்றைய நாளிலே தேவனை ஆராதிக்கிற செல்லுகிற கூட்டத்தை உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் செம்மையானவர்கள் என்று. செம்மையானவர்கள் என்பவர்கள் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நிற்கிறவர்கள். ஆம் தேவஜனமே, எப்படி பரலோகத்திலே தூதர்கள் இரவும் பகலும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல பூலோகத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற அவருடைய ஸ்தானத்திலே நிற்கிற நீங்களும் நானும் தான் செம்மையானவர்களாய் இருக்கிறோம். அவரை துதித்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய வேலை. எனவேதான் இந்த நாளிலே உலகமெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற இந்த நாளிலே, உலகமெல்லாம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற நாட்களிலே, ஓய்வு நாளாக அனுசரிக்கக்கூடிய இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க செல்லுகிறோம். எனவே கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், செம்மையானவர்களாகிய நீங்கள் தான் என்னுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவீர்கள் மகனே மகளே என்று சொல்லி ஆவலாய் இந்த நாளிலே அழைக்கிறார். எனவே தேவஜனமே, நீங்கள் மறந்து விடாதீர்கள், செம்மையானவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும். சங்கீதம் 1 சொன்னது போல, துன்மார்க்கன் தேவனுடைய சமூகத்திலே நிலை நிற்பதில்லை. நீங்கள் செம்மையானவர்களாய் இருப்பதனால் தேவனை ஆராதிக்க செல்லுகிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக ராஜா, இந்த பூலோகத்திலே உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற நாங்கள் பரலோகத்திற்கும் வந்து ஆண்டவரை இடைவிடாமல் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கிருபையும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.